beneficial or harmful? Let us welcome the special Tamil skit on the theme AI influence. இன்றைய உலகம் தொழில்நுட்ப வளர்ச்சியில் வேகமாக முன்னேறி வருகிறது. மனிதன் உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவு இன்று கல்வி, மருத்துவம், காவல், நீதித்துறை போன்ற பல துறைகளில் மனிதனுடன் இணைந்து செயல்படுகிறது. ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது, AI மனிதனை மாற்றிவிடுமா அல்லது மனிதனுக்கு உதவும் கருவியாக மட்டுமே இருக்குமா? இந்த கேள்விக்கான பதிலை விளக்கும் விதமாக மனிதனின் உணர்வு, நெறிமுறை, மனிதநேயம் ஆகியவற்றையும் AI-யின் வேகம், துல்லியம், அறிவாற்றல் ஆகியவற்றையும் ஒப்பிட்டு காட்டும் ஒரு சிந்தனை தூண்டும் நாடகம் இதோ உங்கள் முன். வணக்கம் மனிதர்களே, நான் ஒரு AI ரோபோ. AI என்றால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. இது நாங்கள் ஆட்சி செய்யும் காலம். எங்களின் குரல் தான் இனி வரும் தலைமுறைகளில் ஒலிக்கும். என்னால் கற்றுக்கொள்ள முடியும். தகவலை பகுப்பாய்வு செய்யவும், வேகமாகவும் துல்லியமாகவும் மனிதர்களுக்கு உதவ முடியும். மேலும் மருத்துவத்தில் நோய் கண்டறிதல், கல்வியில் கற்றல் உதவி, விவசாயத்தில் முன்னேற்றம், விண்வெளியில் ஆய்வு, இவையெல்லாம் என் பணி. எனக்கு உணர்ச்சிகள் இல்லை, ஆனால் மனித உணர்ச்சிகளை மரியாதையுடன் புரிந்து கொள்வேன். காட்சி 1. இடம் வீடு. பங்கு பெறுபவர்கள் அப்பா, அம்மா, மகன், மகள். என்னதான் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் நம்ம பாசத்துக்கு ஈடாகுமா? ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். அப்பா, பாசம் பாசம்னு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க மாதிரி ஒருத்தரை என்னால உருவாக்க முடியும் AI மூலமா. ஏய்யா, அப்படின்னா என்னடா புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா அண்ணா சொல்ல சரிதாப்பா. என்னம்மா சொல்ற? அப்பா, இந்த AI-யால இந்த உலகம் ரொம்பவே வளர்ச்சி இருந்துச்சுப்பா. ஆமா தானே? நான் சொன்னேன் கேக்குறாரு. நீ ஏன் சொல்லு, நல்லா புரியுற மாதிரி. அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சு காமிக்கட்டுமா? செய்யலாமே. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நான் ஒரு தடவை முடிவு பண்ணா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். வாழ்க்கை ஒரு வட்டம். இதில் ஜெயிக்கிறோம் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான். என் வழி தனி வழி. அப்பா, எப்படி இருந்துச்சு? எப்பவும் போல நம்ம தலைவர் கலக்கிட்டாரு. அப்புறம் என்ன? அப்பா, நல்லா பாருங்க, தலைவரே இல்ல. தலைவர் இல்லையா? அப்ப வேற யாரு? இது மட்டுமல்ல, அப்பா அம்மா என் 2 பணங்க தாத்தா மாதிரி கூட பேச வைக்க முடியும்பா. என்னடா சொல்ற? அப்பா, இதே போல இன்னும் சில பேர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன், பாக்குறீங்களா? ஓ, பார்க்கலாமே.
இயல்பானதாக இருக்கும். இதில் எந்த உணர்ச்சிக்கும் இடமில்லை. எனக்கு வேண்டியவர் தவறு செய்தால் அது தவறுதான். வாய்மையே வெல்லும் என்ற கொள்கையை பின்பற்றுபவர் நான். வணக்கம், நான் ஒரு ஏஐ ஆசிரியை. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமா இருந்தாலும் இங்க என்கிட்ட கேட்கலாம். அனைத்து விதமான கேள்விகளுக்கும் என்னால் விரைவாகவும் எளிதாகவும் பதில் கூற முடியும். அறிவை வளர்ப்பதே என் நோக்கம். நான் ஓங்கி அடிச்சா ஒன்றரைக்கான் வைக்கடா. கடமை மட்டுமே எனது நோக்கம். யார் என்ன செஞ்சாலும் பாவம் புண்ணியெல்லாம் பார்க்க மாட்டேன். டைரக்டா ஆக்ஷன் தான். அது
காட்சி 2 இடம் வீடு பங்கு பெறுபவர்கள் AI கேரக்டர்ஸ் ஹியூமன் கேரக்டர்ஸ். புரியாத பாடங்களை மீண்டும் மீண்டும் சலிக்காமல் விளக்குவோம். ஒழுக்கம், மதிப்புகள், நற்பண்புகள் கற்பித்து சிந்தனை, படைப்பாற்றல் போன்றவற்றை ஊக்குவிப்போம். நான் கண்காணிப்பு கேமரா தரவு மூலம் குற்றங்களை விரைவாக கண்டறிவேன். உங்களால் என்ன செய்ய முடியும்? நாங்கள் பொதுமக்களின் உணர்ச்சி மற்றும் சூழ்நிலையை புரிந்து செயல்படுவோம். அது மட்டுமல்ல, முகம் அடையாளம் காணுதல், வாகன எண் கண்டறிதல் போன்றவற்றில் என்னுடைய பங்கு அதிகம். நாங்கள் சமூகத்தின் நம்பிக்கை மற்றும் பாதுகாப்புணர்வை ஏற்படுத்துவோம். நான் பதிவுகள், புகார்கள், தகவல்களை விரைவாக பகுப்பாய்வு செய்வேன். இது மட்டுமில்லாமல் நாங்கள் நம்பிக்கை மற்றும் பாதுகாப்புணர்வை ஏற்படுத்தும். எங்களின் சிறப்பம்சமே விதிகளை ஒரே மாதிரியாக பின்பற்றுவதுதான். நாங்கள் அனுபவம் மற்றும் மருத்துவ அறிவியலின் மூலம் சிகிச்சை அளிக்கிறோம். நோயாளியின் உணர்ச்சிகளையும் மனநிலையும் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். நான் AI பயன்பாட்டில் இருப்பேன். 24 மணி நேரமும் அறிவுரைகளை விரைவாக பகுப்பாய்வு செய்வேன். நாங்கள் நோயாளியுடன் நேரடி தொடர்பு கொண்டு பரிசோதிப்போம். அவசர சூழ்நிலையில் உடனடி முடிவெடுக்கும் திறன் கொண்டவர்கள் நாங்கள். மருத்துவ தரவுகளை அடிப்படையாக கொண்டு ஆலோசனைகள் தருவேன். கருணை, பொறுமை மற்றும் மனிதநேயம் கொண்டவர்கள் நாங்கள். தொழில்நுட்பம் இல்லாவிட்டாலும் எங்களால் சிகிச்சை அளிக்க முடியும். முடியுமா? நாங்கள் தொழில்நுட்பத்துடன் சிகிச்சை அளிப்போம். அது மட்டுமல்ல, பரிசோதனை அறிக்கைகளை துல்லியமாக வாசிப்பேன். எனவே மக்களுக்கு பிடித்தவர்கள் நாங்களே. அனுபவம் அதிகரிக்கும் போது எங்களது திறன் மேலும் மேம்படும். எனவே மக்களின் பார்வைகளில் நாங்களே சிறந்தவர்கள்.